வணக்கம் நண்பர்களே. நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று முதல் நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின் மிக முக்கியமான பகுதியான 27 நட்சத்திரங்களைப் பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆழமான ரகசியங்களையும் குணநலன்களையும் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வரிசையில் முதலாவதாக ராசி மண்டலத்தின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தைப் பற்றித்தான் இன்று முழுமையாக ஒரு டீப் டைவ் ஆகஸ்ட் பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் முழு குணத்தையும் அவர்களின் வெற்றியின் ரகசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இடம்பெற்றுள்ள முதல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி நிழல் கிரகமான கேது பகவான். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். எனவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மீது செவ்வாய் மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களின் தாக்கமும் ஆதிக்கமும் அதிகமாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தின் சின்னம் குதிரையின் தலை. குதிரை எப்படி வேகத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் பெயர் போனதோ அதே போலத்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இருப்பார்கள். எதிலுமே வேகம், எதிலுமே ஒரு சுறுசுறுப்பு என்பது இவர்களது பிறவி குணமாகும். இவர்கள் எதையும் மெதுவாகச் செய்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். நினைத்ததை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பு இவர்களிடம் எப்போதும் இருக்கும். தேவலோக மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள்தான் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதைகள். இதனால் இயற்கையாகவே இவர்களுக்கு மற்றவர்களை குணப்படுத்தும் தன்மையும் மருத்துவத்தின் மீது ஒரு ஈர்ப்பும் சிறு வயதிலிருந்தே இருக்கும். இவர்களின் குணநலன்களைப் பற்றி இன்னும் ஆழமாக பார்த்தால் இவர்கள் மிகவும் தைரியசாலிகள். எதற்கும் யாருக்கும் எளிதில் பயப்பட மாட்டார்கள். எதையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் முகத்திற்கு நேராக பேசக்கூடியவர்கள். மனதில் ஒன்றை நினைத்துக் கொண்டு வெளியில் வேறு ஒன்றாக நடிக்கும் குணம் இவர்களுக்கு கிடையாது. மிகவும் நேர்மையானவர்கள். அதே சமயம் இவர்களுக்கு கோபம் மிக வேகமாக வரும். குதிரை எப்படி சட்டென்று மிரளுமோ அதேபோல இவர்களுக்கு சட்டென்று கோபம் வந்துவிடும். ஆனால் அந்த கோபம் அதிக நேரம் நீடிக்காது. அடுத்த சில நிமிடங்களிலேயே அனைத்தையும் மறந்துவிட்டு சகஜமாக பழகிவிடுவார்கள். இவர்கள் எப்போதும் இளமையான தோற்றத்தைக் கொண்டிருப்பார்கள். வயதானாலும் இவர்களது தோற்றத்தில் ஒரு சுறுசுறுப்பும் முகத்தில் ஒரு தேஜஸும் குறையவே குறையாது. மற்றவர்களை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி இவர்களது பேச்சிலும் பார்வையிலும் எப்போதும் இருக்கும். வாழ்க்கையில் இவர்களது பிளஸ் மற்றும் மைனஸ் என்னவென்று அலசி பார்த்தால் எந்த ஒரு புதிய காரியத்தையும் தயக்கமின்றி முதல் ஆளாகத் தொடங்குவது இவர்களது மிகப்பெரிய பலம். மற்றவர்கள் தொட தயங்கும் விஷயங்களை இவர்கள் மிகவும் தைரியமாக கையில் எடுப்பார்கள். ஆனால் அதை அதே வேகத்துடன் முடிப்பார்களா என்பதுதான் இவர்களது மிகப்பெரிய மைனஸ். தொடங்குவதில் இருக்கும் வேகம் அந்த காரியத்தை முடிப்பதில் பல நேரம் இருப்பதில்லை. நடுவிலேயே ஆர்வம் குறைந்து வேறு ஒரு புதிய விஷயத்தை நோக்கி ஓடத் தொடங்கிவிடுவார்கள். இந்த ஒரு குறையை மட்டும் இவர்கள் சரி செய்து கொண்டால் வாழ்க்கையில் இவர்களை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை என்று உறுதியாகச் சொல்லலாம். எதிலும் முன்கோபமும் அவசரமும் இல்லாமல் பொறுமையை கடைப்பிடித்தால் மாபெரும் வெற்றிகளை இவர்கள் சுவைக்க முடியும். கல்வி மற்றும் தொழில் ரீதியாக பார்த்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, காவல் மற்றும் இராணுவம், போக்குவரத்து, பொறியியல் போன்ற துறைகள் மிகவும் சிறப்பாக அமையும். இவர்கள் யாருக்கும் கீழே அடிமையாக வேலை செய்வதை அதிகம் விரும்ப மாட்டார்கள். சுதந்திரமாக செயல்படவே நினைப்பார்கள். எனவே சொந்தத் தொழில் செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தைக் கொடுக்கும். எப்போதெல்லாம் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அதை உடனே பற்றிக்கொள்வார்கள். பொருளாதாரத்தைப் பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. புதிய ஐடியாக்களை வைத்து பணம் ஈட்டுவார்கள். ஆனால் பணம் வந்த வேகத்திலேயே செலவும் ஆகிவிடும். சேமிப்பு என்பது இவர்களுக்கு சற்று சவாலான விஷயம்தான்.
ஆடம்பர பொருட்களுக்காகவும் தங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்காகவும் யோசிக்காமல் செலவு செய்வார்கள். எனவே ஆரம்பத்திலிருந்தே சரியான நிதித் திட்டமிடல் இருப்பது இவர்களுக்கு மிகவும் அவசியம். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் பாசக்காரர்கள். குடும்பத்தின் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள். ஆனால் இவர்களது தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டால் அதை அறவே விரும்ப மாட்டார்கள். கணவன் அல்லது மனைவி தங்களை முழுமையாக புரிந்து கொண்டு தங்களது வேகத்திற்கு ஈடு கொடுத்து நடப்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். காதலில் மிகவும் உண்மையாக இருப்பார்கள். இவர்களது கோபத்தை புரிந்து கொண்டு அனுசரித்துச் செல்லும் வாழ்க்கை துணை கிடைத்தால் இவர்களது இல்லற வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணியும் மாபெரும் குணம் கொண்டவர்கள் இவர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் பொதுவாகவே ஆரோக்கியமாக இருப்பார்கள். இருப்பினும் அளவுக்கு அதிகமான வேலைப்பளு மற்றும் எதிலும் காட்டும் வேகத்தினால் ஒற்றை தலைவலி, உடல் உஷ்ணம், மன அழுத்தம் மற்றும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக வாகனங்களில் செல்லும்போது இவர்களுக்கு அதிக கவனம் தேவை. யோகா, தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் மனதையும் உடலையும் சீராகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளலாம். இறுதியாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட விஷயங்கள் மற்றும் பரிகாரங்களை பார்ப்போம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் வெற்றிகரமான நாட்கள். இவர்கள் வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளைப் பெற செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானையும் தினமும் தடைகளை நீக்கும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வருவது மிகவும் சிறந்தது. ஏழைகளுக்கும் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வது கேது பகவானின் முழு அருளைப் பெற்றுத் தரும். என்ன நண்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றிய இந்த விரிவான தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற நட்சத்திரங்களைப் பற்றியும் அவற்றின் சூட்சுமங்களையும் மிக ஆழமாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.